ஹே காய்ஸ், வெல்கம் பேக். விவோ தரப்பில் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டை வேட்டையாடுறதுக்காகவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து விவோ V19. போன மாதமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண வேண்டியது, பட் இந்த லாக்டவுனுக்காக வந்து ஒரு மாதம் டிலே பண்ணிட்டாங்க. மொத்தத்தில் வந்து இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், டீட்டெயில், அவைலபிலிட்டி இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் வந்து இவங்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாலும் இவங்களோட மெயின் ஃபோக்கஸே வந்து ஆஃப்லைன் மார்க்கெட் தான். ஏன்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டில் ஆடியன்ஸ் வந்து இன்னமும் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க இந்தியாவில். யூஸ்வலாக வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் விற்கிற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். கம்பெனிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இந்த ஷோரூம் பர்சனுக்கு வரும், ஷோரூம் பர்சன்லேருந்து தான் கடைசியாக உங்கள் கைக்கு வந்து சேரும். இப்போ நான் சொன்னது சாம்பிள் தான், இதுக்குள்ளே நடுவில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனும் வந்து அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்காது உங்களுக்கு. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து ஆன்லைனில் ஃபோன் இன்னமும் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸே வந்து நிறைய பேர் ஆஃப்லைனில் கிடைக்குமான்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர்ஸ்க்காக தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து அந்த பாக்ஸ் டைப் கேமரா பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் வந்து கொரில்லா கிளாஸ் 6க்கான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கேஸ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் கீழே விழுந்தாலும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபோனோட வெயிட் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 186 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோன்னா 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் விவோ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 60 Hz பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துட்டோன்னா 409 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணும், ஏதாவது லெட்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். டுவல் பஞ்சோலோட வருது ஃப்ரண்ட் சைடில். இந்த டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கிறதுனால இவங்களால் வந்து 89% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அட்டைன் பண்ண முடியுது. அடுத்து கேமரா செட்டப்னு எடுத்துட்டோன்னா பின்னாடி வந்து 4 கேமரா செட்டப்போட வருது. அந்த மெயின் கேமரா வந்து 48 மெகா பிக்சலுக்கான கேமரா. விவோவோட ஃபேவரேட் சென்சார். ஃபோனோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேருந்து மிட்ரேஞ்ச் ஃபோன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த சென்சார் தான் போட்டு தேய்ச்சிட்டாங்க. இதான் வந்து சோனி IMX582 சென்சார், 48 மெகா பிக்சலுக்கான சென்சார். பை டிஃபால்ட்டாக வந்து இது 12 MPயில் ஃபோட்டோ எடுக்கும். அந்த பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணுறதுனால இவங்க வந்து 48 MPயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அடுத்து செகண்டரி கேமரான்னு எடுத்துட்டோன்னா 8 MPக்கான வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. மூணாவது கேமரா வந்து 2 MPக்கான டெப்த்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. நாலாவது வந்து 2 MPக்கான மேக்ரோ ஃபோன். இந்த மெயின் கேமரா வந்து விவோ Z1 Xல யூஸ் பண்ண அதே கேமரா தான். ஸோ விவோ Z1 Xல எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ சேம் அதே அளவுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நம்ம கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துட்டோன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 32 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா, 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா தராங்க. ஃப்ரண்ட்டில் கூட வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 4-5 பேர் நீங்கள் நின்னீங்கன்னா கூட ஃப்ரண்ட்டில் கூட வைடாக வந்து உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். விவோவோட செல்ஃபி கேமரா பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, பயங்கரமாக இருக்கும் செல்ஃபி கேமரா. அது செல்ஃபி கேமரா மட்டும் இல்லை, அவங்க கொடுக்குற அந்த போர்ட்ரேட் லைட்டிங் எஃபெக்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, அதில் கை வைக்கல, நல்ல வேலை. அடுத்து முக்கியமான விஷயம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டிஸ்பிளேக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். பேசிக் சென்சார்லாம் என்னெல்லாம் தேவையோ எல்லா சென்சாருமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டு. விவோ Z1 Xல பார்த்து அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜிங் வந்து அதுலேயே வந்து ஒரு 1 hour 20 minutesலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இதில் 33 வாட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 hourல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. விவோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 30 minutesல வந்து 54% சார்ஜ் வந்து ஏறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே போதும். மேக்ஸிமம் நிறைய யூசர்ஸ்க்கு வந்து சும்மா ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் டாப்அப் பண்ணாலே போதுமே. அண்ட் சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10 வருது. பழைய விவோ யூசர்ஸ்க்கெலாம் செம்ம காண்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து Android 9ல் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க விவோக்கு Android 10 அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. விவோவில் வேலை செய்கிறவங்களுக்கே இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஏன்னா அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா படு மோசம். வரும்போதே லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரோடு வந்துன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். அண்ட் இந்த வெர்ஷன் வந்து FunTouch OS 10 வெர்ஷனில் தான் இருக்குது. கலர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 2 கலரில் லான்ச் பண்ணுறாங்க, பிளாக் அண்ட் சில்வர். ஸ்டோரேஜ் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 8 + 128GB, இன்னொன்று வந்து 8 + 256GB. இதில் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்டா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும்.
அண்ட் ப்ராசஸர் பற்றி நீ இன்னும் சொல்லவே இல்லையேன்னு கேட்பீங்க. அதை பற்றி தான் இப்போ சொல்ல வரேன். ப்ராசஸர் வந்து ஸ்னாப்ட்ராகன் 712 AIE சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, விவோ Z1Xல பார்த்தா அதே சிப்செட் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோ Z1Xக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. பின்னாடி முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அதே தான், ப்ராசஸர் அதே தான். அதுலேயும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே, இதுலேயும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து Z1Xக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து செமையாக இருக்குது. பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதே ஸ்பெக்ஸோட நம்ம மற்ற ஸ்மோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா 15-16 ரூபாய்க்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன் Z1Xே வந்து ஆஃபர் டைம்லலாம் ரொம்ப கம்மியான விலைக்கே கிடைக்குது. பட் இது ஆஃப்லைனில் விற்கிறாங்க. ஸோ வந்து விலை கம்மியாலாம் விற்க மாட்டாங்க. இந்த ஃபோன் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு பெட்டரான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா சாம்சங்லேருந்து A71 ஆஃப்லைனில் இதுக்கு கம்பேர் பண்ணால் அது எவ்வளவோ பரவாயில்ல. அதில் ஸ்னாப்ட்ராகன் 730 கொடுத்துருக்காங்க. இதை விட அதில் வந்து ஒரு பெட்டரான சிப் இருக்குது. அண்ட் சாம்சங் பே, NFC சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா A71 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுவே ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Realme X2 Pro இருக்குது. அண்ட் ஆஃபர் டைமில் OnePlus 70 இருக்குது. இதெல்லாமே வந்து ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாட்டி யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்ருக்கதா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வந்து ஒரு ரெட் கலரில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டா அடுத்த வாட்டி நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டொங்கின்னு வந்துடும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.